தேர்தல் அறிக்கையில திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதல் கட்டாயமாக்கப்படும். காதல் திருமணத்துக்கும் கலப்பு திருமணத்துக்கும் அது எந்த விதத்துல தெரியாது. 25 வயசு வரைக்கும் தான், அதுக்கு மேலதான் ஒண்ணு பிரச்சனை. 25 வயசு திருமணத்துல 21 திருமணத்துக்கு பெற்றோருடைய ஒப்புதல் கட்டாயம் இல்ல. பெற்றோர்களுடைய ஒப்புதல் நீங்க நினைக்கிறீங்க பெற்றோருடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? நான் கேட்கறது பெற்றோருடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா? வேணும் தானே. அதே இல்ல, நான் கேள்வி கேட்கறது சொல்லுவா. நீங்க சொல்லதான் நாங்க சொல்றோம். பெற்றோர்கள் கிட்ட சொல்லணுமா இல்லையா? இது காதல ஏதோ ஒண்ணு, ஆனா நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஏன் அது சொல்றேன்னா, இப்போ ஒரு நிமிஷம், ஏன் நான் சொல்றேன்னா, பெண்ணுக்கு 18 வயது மிக இளம் வயது. பள்ளிக்கூடத்துல இருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போறது. எங்களை பொறுத்த வரைக்கும் 18 வயசும் நான் என்ன பார்வையில் குழந்தையா தான் நான் பாக்குறேன் நான். ஆனா 18 வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலம் கிடையாது. படிப்பு கல்யாணம் பண்ணி அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும். அப்புறம் குழந்தை 18 வயசுல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 20 வயசுல 2 குழந்தைகள். அதுக்கு அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். தருமபுரியிலேயே நிறைய பேர் இளம் குழந்தைகள், இளம் தாய்மார்கள்லாம் பார்த்திருக்கேன். அது நியூட்ரிஷன் பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை எல்லாம் வருது. அதில் தம்பி, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. 18, 19, 20 அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இந்த மாதிரியான இது காதல் வயப்படுறது சகஜம் உண்டு. ஆனா மெச்சூரிட்டி வரணும். 23 வயது பையனும் ஒரு படிப்பை முடிச்சிடணும். அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும். இவன் கட்டிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இவன் போயிடுவான் தண்ணி அடிச்சுட்டு. அப்ப இந்த பொண்ணு எங்க தெருவில் நினைக்கும் சொல்ல. இதெல்லாம் நினைச்சுதான் பெங்களூர் ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த தீர்ப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால அது பெற்றோர்கள் சம்மதம் கட்டாயம் வாங்கணும். அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் பொருத்தமா இருக்குதுன்னு சொன்னா செய்யறது தவறு இல்லை. சிங்கப்பூர்ல அந்த நிலைப்பாடு தான் இருக்கு. சில நாடு, பிரேசில் நாட்டில் இருக்கு அப்படி நிலைப்பாடு. என்னன்னா 21 வயதிற்கு முன்பு. இன்னொன்னு எங்க கோரிக்கை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்க கொண்டு வாங்க. அப்போ அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும். இது நாங்க மட்டும் சொல்லல, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமா ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்க சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.